நானும் கேட்டுட்டு இருக்கேன். கடைசியில் தான் என் பேர் சொன்னக்காடி தான் ரைட். இல்லை நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக கருத்தரங்கத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் வந்திருக்கேன். மகாதேவன் கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா தலைப்பு எதுவுமே போடல, வெறுமனே கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே பட்டிமன்றங்கள் நடத்தியிருக்கிறீங்க, பதிலையுமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. வாயுபாளையம் அறக்கட்டளை சேர்ந்த நம்ம ரிச்லேண்ட் அப்படிங்கிறது பல ஆசிரியர்களை நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு வந்து வாயுபாளைய அறக்கட்டளைக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம மன்றம் செயல்பட்டு இருக்குது. ஆசிரியர்களுடைய திறனை கண்டறிஞ்சு இப்போ இந்த மாதிரியான கருத்தரங்கம் பட்டிமன்றம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற போது என்னதுன்னு சொன்னால் நம்மளுக்குள்ள இருக்கிற இன்னும் அந்த ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பெரிதும் உறுதுணையாக இருக்குது. உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் கலந்து ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறதுக்கு, அதனால் நான் வழிவிட்டு அவருடைய கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வெளிப்படுத்துவதற்காக வராங்க வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவுத்திருக்கோயில் அரங்காவலர், வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவுத்திருக்கோயிலின் அவங்க வந்து ஸ்மார்ட் 3ஆம் கட்ட நிர்வாகியாக நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்டின் மேன்மை தலைப்பே வந்து ஒரு அற்புதமான தலைப்பு. மகரிஷி சொன்ன மாதிரி கொண்டு வந்த வினைப்பதிவை தொண்டு செய்து தான் தீர்த்தாகணும், வேறு வழியே இல்லை. காலையில் கூட கேன்வாஸ் போகும்போது ஒருத்தர் கேட்டார், ஏங்க வராதவங்களை பற்றி உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஒரே வார்த்தை சொன்ன, கேன்வாஸ்க்கு வந்தால் பதிவோடு சீக்கிரம் கிடைக்கும், வரலினா பதிவுகள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி தொண்டோட சிறப்பை பற்றி சிறப்பாக பேச வராங்க துணை பேராசிரியர் எஸ் சத்யவாணி அம்மா அவர்களை வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். ஒரு ஆசிரியருக்கும் 10 நிமிடம் எடுத்துக்கலாங்க. மணி இல்லைங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையில் உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன்ங்க. நீங்க பார்த்தா என்னன்னா நான் எதிர்பார்த்தேன், மாதேஸ்வரன் ஐயா கிளாஸ் நான் அட்டன் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் நான் ஒரு கிளாஸ் எந்த கிளாஸும் அட்டன் பண்ணல. ஆனால் ஐயா வந்து நான் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் இதாக பேராசிரியர் முன்னாடி பேசணும் அப்படிங்கிறது. அப்புறம் விஜயலட்சுமி அக்கா, அவங்க வீட்டுக்காரர், அவங்க பையன்லாம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேன், ஆனால் வருவீங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்லேயே இருக்குது. இன்னைக்கு காலையில் கூப்பிடுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிங்க. இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்டின் மேன்மை. தொண்டுன்னா என்னங்க? ஒருத்தருக்கு நாம எதையும் எதிர்பார்க்காம செய்கின்ற உதவி, சரிங்களா? எதையும் எதிர்பார்க்காம செய்யற உதவி தான் தொண்டு, சரிங்களா? அப்போ அந்த உதவி தேவைப்படும் போது, இப்போ ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது, அந்த உதவியை செய்யணும். அது இல்லாம நாம அவங்களுக்கு தேவைப்படாத உதவி செய்யும் போது அந்த இடத்துல என்ன ஆகுங்க? அது உதவியா தெரியாது. பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு உதவி. ஆனா வந்து பசியே இல்லை, அவங்களுக்கு போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம செய்யறது உதவியாகவும் இருக்காது, தொண்டாகவும் இருக்காது, சரிங்களா? அப்ப யாருக்கு எந்த இடத்துல எந்த உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை செய்வதுதான் தொண்டு, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டு எவ்வளவு எந்தெந்த வட்ட அளவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டு வந்து இல்லறத்துல இப்போ ஒரு நம்ம குடும்பத்துல செஞ்சோம்னா அது வந்து இல்லறம் அப்படின்னு வகுத்திருக்கிறாங்க. இதே சமுதாய அளவுல விரியும் போது அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா துறவரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மக்களுக்கு செய்யற தொண்டு என்னது? நேரா இறைவனுக்கே போகுது அப்படிங்கிறத இந்த கருத்துனால சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வழக்குல ஒரு பழமொழி உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஊரை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சோம்னா நம்ம வீடு அந்த எல்லைக்குள்ள தானே இருக்கும். இப்ப சமுதாயம்ல நம்ம எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நாம அந்த
அப்ப சமுதாயம் மேம்படும் போது நாமளும் ஆட்டோமேட்டிக்கா மேம்பட்டுருவோம். இதுக்கு தனியா நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம குடும்பத்தை மேம்படுத்தணும்னா சமுதாயம் மேம்படாதுன்னா எப்படின்னா நம்ம அளவு சுருக்கி மனத்தை சுருக்கிறோம். குடும்ப அளவுல வரும்போது மனம் சுருக்கி விடுகிறது. சமுதாய அளவுல வரும்போது மனசு விரிவாயிடும். இப்ப நான் தனது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் நமக்கு வேணும் செய்யும் போது அந்த இடத்துல மனசு சுருக்கிறது. மற்றவங்களுக்கு செய்யற அந்த மனப்பான்மை அந்த இடத்துல வளராது. இதே மற்றவங்களுக்கு செய்யும் போது நம்மளோட மனசும் அமைதியாகும். அந்த இடத்துல மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன சந்தோஷம் நமக்காக கண்டுபிடிக்காத அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? தொண்டு செய்யறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து இந்த சமுதாயத்துல ஒருத்தவங்களுக்கு தொண்டு செய்யறாங்கன்னா அவங்களோட மனதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு அந்த மக்களோட மனதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துல தொண்டு செய்யறதுக்கு நம்மளால முடியும். ஒருத்தவங்க மனநிலையை புரிஞ்சுக்காம அவங்க தேவையை புரிஞ்சுக்காம உதவி செஞ்சோம்னா அந்த இடத்துல உதவியா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டு செய்யறவங்க பிரிஸ்கா இருக்கணும். இப்ப நம்ம மனவளக்கலைக்கு நாம வர்றோம், ஒரு ஆசிரியர் பயிற்சி கொடுக்குறாங்க, நம்மளே அப்படி டல்லா பயிற்சி கொடுத்தோம்னா வர்றாங்க, என்னடா இவங்க இங்க வந்து நமக்கு ஆசிரியரா வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, இவங்க கிட்ட நம்ம உடற்பயிற்சி கத்துக்கிட்டு நம்ம மேம்படுவோமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வந்து இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல என்னன்னா நம்ம உடல் அளவையும் சரி மனதளவிலையும் சரி உற்சாகமா இருந்தோம்னா தான் அந்த தொண்டு அவங்கள போய் சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா குறைகள் குழப்பங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் மித்தவங்க பாக்குற அளவுக்கு நம்ம அந்த இடத்துல காமிச்சுக்க கூடாது. இருந்தா அதை வந்து நம்ம எப்படி அதை மாத்தி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொண்டு செய்யறவங்க அதை உணர்ந்து செயல்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம கீழேயே நடக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் தொண்டு செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடாது. கூப்பிட்ட உடனே வந்துடணும், நம்ம சொல்றதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தன்முனைப்பா வந்துடும். அந்த இடத்துல நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற வரும்போது தன்முனைப்பு வந்துருச்சுன்னா ஈகோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், நாம பெரிய ஆளு அப்படிங்க வந்துருவோம். அப்ப அந்த இடத்துல தொண்டா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல நம்ம மற்றவங்களுக்கு செய்யறோம், அது அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி எப்படி மக்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு நம்ம செயல்படணும் தொண்டு செய்யறவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தியாகம் இருக்கணும். தொண்டு செய்யறவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். அடுத்து பொறுமை இருக்கணும். அன்பு கருணையுமா இருக்கணும். அன்பு கருணை வந்தாலே தொண்டு செய்யறவங்க கரெக்டா இருந்துக்குவாங்க. தொண்டு செய்யணும் வரணும்னாவே அவங்களுக்கு அன்பு கருணை இருந்தாதான் தொண்டுக்கு வருவாங்க. மனவளக்கலையில வர்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்பு கருணை இருக்கும், இருந்தாதான் அவங்க மனவளக்கலைக்குள்ள வரவே முடியும். அன்பு கருணை இல்லாதவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பயிற்சி மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க மேம்படுறதான் பார்ப்பாங்க, அவங்களால ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அந்த இடத்துல வரவே வராது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து புகழ் பொருள் பதவி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. தொண்டு செய்யறவங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும். இறைநிலை கண்டிப்பா அதை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம இதுக்காக தான் செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மகிட்ட வரவே கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உடல் மன வலிமையோட இருக்கணும். அவங்க வந்து 4 பக்கம் போவாங்க. இப்ப தொண்டு செய்யறவங்க இந்த இடத்துல தான் பர்டிகுலரா தொண்டு செய்வாங்கன்னு கிடையாது. எங்க அவங்க உதவி எங்க தேவைப்படுதோ அங்க போய் தொண்டு செய்வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு புயல் மழை வெள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தொண்டு செய்யறாங்களா, அவங்களுக்கு அந்த கிளைமேட் வேற மாதிரி இருக்கும், தண்ணி சாப்பாடு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தொண்டு செய்யும் போது என்ன ஆகும், கிளைமேட் மாறிடும். அப்ப அவங்க உடல்நிலையை பாதுகாக்கணும். அந்த இடத்துல அந்த உடல்நிலையை பாதுகாக்கணும்னா அவங்களே மேம்படுத்திக்கணும். உடற்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும். நம்ம மனவளக்கலையில கொடுத்த காய்கல்பம் எல்லா பயிற்சி செஞ்சோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தொண்டு செய்யறவங்களும் ஹெல்த்தியா இருக்க முடியும். அப்ப அவங்க அப்படி இருந்தாதான் தொண்டு செய்ய முடியும். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அவங்க பையன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா அந்த அம்மா ஹெல்பிங் டெண்டன்சி பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி. அதாவது எப்படின்னா பையனை வந்து பாத்துக்கிறதே இல்லை, வெளியில எதுனாலும் செய்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மெட்ராஸ்ல பிளாட்ஃபார்ம்ல ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு ஒரு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அம்மா யாருன்னு கேட்டா ரோட்ல உள்ள அத்தனை பிச்சைக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என் நம்பர் கொடுப்பாங்க, எங்க இருந்து வராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது வந்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பாங்க.
பார்க்குதுல. அவங்க பையன் அன்னைக்கு வருத்தப்படுற அப்படி என்ன சொல்றாருன்னா, நான் அப்பதான் குளுக்கோஸ் போட்டு கூட்டிட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு, எங்க அம்மா இருக்காம மறுபடியும் அந்த ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டா அவங்க அந்த குழந்தை இறந்து போச்சான். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லை. இவங்க தான் 2 மாசம் பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கல. அந்த 2 மாசம் இவங்க கண்ட்ரோல்ல அந்த குழந்தை இருந்துச்சாமா. இறந்து போயிடுச்சு, யாருமே இல்லைன்னு ஃபோன் வந்துச்சுங்க. அதை விட எனக்கு என் பையன் பர்த்டே முக்கியம் இல்லை, என் பையன் பிறந்த நாள் கொண்டாடுறது முக்கியம் இல்லை, எனக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சாமா. அந்த பையன் வருத்தப்படுறான். என்ன சொல்றான்னா, எங்க அம்மாவோட உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா இந்த சேவையில அவங்க நல்லா ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல உடம்பு வந்து கண்டிப்பா முக்கியம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். அப்ப தொண்டு செய்யறவங்க வந்து தன்னையும் மேம்படுத்திக்கணும், சமுதாயத்தையும் மேம்படுத்த உதவி செய்யணும். அடுத்து இதுல ரெஸ்ட் இருக்குமானா ரெஸ்ட் இருக்காது. நம்ம எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப போனா தானே அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண முடியும். அப்ப அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும். என்ன நேரம்னாலும் வரும் தொண்டு செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் தொண்டில் ஈடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஆன்மீகத்துல இருக்கிறாங்க. அப்பர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் பணி கடன் செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நான் சேவை செய்யறது தான் என்னோட கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அன்பபடி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், இன்பனிலே தானே வந்த இதுவும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்பனில எப்ப வருதுன்னா, இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணும் போது அது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பிரபஞ்ச அளவுல விரிஞ்சு வருது நமக்கு. அப்ப மனசு என்ன ஆகுது, ஒடுங்கி வராது, விரிஞ்சு வந்துடும். நம்ம துரியாவித தவம் பண்றது தொண்டுல வந்துடும். அப்போ மனசு எந்த அளவுக்கு விரிஞ்சு நம்ம அந்த தொண்டு பண்றோமோ அந்த அளவுக்கு மனம் விரிந்து செயல்பட உதவுது. அடுத்து பாத்தீங்கன்னா, தொண்டில் நம்ம வந்து அர்ப்பணிப்போட செயல்படணும். எதுக்கோ கேட்கிறாங்க அதுக்காக செய்யறோம் அப்படின்னு இருக்காம, நம்மளை நம்ம உணர்ந்து அந்த இடத்துல நம்மளுக்கே அந்த துன்பம் வந்ததா நினைச்சு துன்பம் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் அந்த தொண்டுல நமக்கு வந்து அர்ப்பணிப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, பிறருக்கு ஏன் தொண்டு செய்யறோம்? நம்ம தொண்டு பேசுறோம், எதுக்கு மற்றவங்களுக்காக நம்ம தொண்டு செய்யணும்? இந்த சமுதாயத்துல ஒவ்வொன்றும் நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சமுதாயத்துல இருந்து நம்ம அடுத்தவங்களோட உழைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க 20 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு இதுவும் நம்ம பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அதனால நாம என்ன பண்ணணும்னா, சமுதாயத்துக்கு தொண்டு செஞ்சே ஆகணும். சரிங்களா? அடுத்து பள்ளி கல்லூரி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். படிக்கிற இடத்துல என்ன பண்றோம், அதெல்லாம் நம்ம பள்ளி நம்ம கட்டணுமா இல்ல ஆசிரியர் நம்ம சொல்லி கொடுத்து வளர்ந்தாங்களா இல்ல, எல்லாமே சமுதாயத்துல இருந்து நமக்கு ஒவ்வொன்றும் கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து தொண்டு செய்யற மனப்பான்மையில எத்தனையோ பேர் அவங்க பிறர் உதவியில தான் நம்ம இது வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த அறிவு திருக்கோயில் எத்தனை பேர் உதவியோட நம்ம கட்டப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம எவ்வளவு பயிற்சி பண்றோம், எத்தனை பேர் இதுல மேன்மை அடையறோம் இல்லைங்களா? இதெல்லாம் யாரும் பிறர் அருள் தொண்டர்களோட அர்ப்பணிப்புனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு தொண்டு செய்யறவங்க பாத்தீங்கன்னா எதையுமே, அதாவது இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி, மக்கள் மனதுல யார் நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் இந்த தொண்டுல நம்ம மேன்மை அடைய முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொண்டின் மேன்மையை பற்றி சிறப்பாக பேசிய துணை பேராசிரியர் சத்யவாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்ரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் அரங்காவலர், வேதாத்ரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் மன்ற வளர்ச்சி தலைவர் சத்யவாணி அம்மா சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் நல்ல ஒரு கூட்டு முயற்சினால தான் அறிவித்திருக்கோயிலாம் அன்னைக்கு நம்ம எல்லாம் கட்ட ஒரு நல்ல ஒரு உதவியாக இருந்தாங்க. துணை பேராசிரியர் ஏ செந்தில்குமார் ஐயா அவர்கள் வரம் அப்படின்ற தலைப்பில் நம்மக்கிட்ட சிந்தனை உரையாற்ற வராங்க. எல்லாரும் சரியாக ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஐயா பெல் அடிக்கிறாங்க. தப்பா நினச்சிக்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இந்த கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் இருபால் வியன்புறவை வணங்கியும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களையும் இறைநிலையும் வணங்கியும் இந்த சிந்தனை உரை தொடர்ந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரம். வரவாங்கி பெற்றெடுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா. வரங்கிறது பார்த்தீங்கன்னா வரங்கிறது தவம்னு சொல்லலாம். நல்ல எண்ணத்தால் கிடைக்கக்கூடியது அந்த பாக்கியம்னு சொல்ல முடியுங்களா. நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களாலையும் அந்த தகுதி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம வரம்னு சொல்கிறோம். இதை வந்து பிளஸ்ஸிங்னு சொல்லலாம், இங்கிலீஷில் கிஃப்ட்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ வரங்கிறது பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு நம்ம நினைக்கக்கூடியதை வந்து சமுதாயத்துக்கு பிறருக்கு யாருக்கும் துன்பம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக வரம்னு நம்ம சொல்கிறோம். அது தவத்தின் மூலியம் வாங்கிக்கிறோம். நம்ம நல்ல எண்ணங்கள் மூலியமாகவும் நம்ம இந்த வரத்தை வாங்கிக்கிறோம். சமுதாயத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம கேட்குறோம். இந்த வேண்டுதல் தான் நம்ம வரம்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ அதுதான் வந்து ஆசீர்வாதம்னு சொன்னாலும் சரி, அருள்னு சொன்னாலும் அதுதான் வேண்டி பெறுவது தான் வந்து வரம்னு சொல்கிறோம். நம்ம அப்படி வரங்கிறது பார்க்கும்போது நம்ம இந்த மனித பிறவி எடுத்ததே ஒரு மிகப்பெரிய வரம். சரிங்களா. ஓரறிவு ஜீவன் முதல் இந்த 5 அறிவு ஜீவன் வரைக்கும் நாம் எதுக்காக வந்திருக்கோம், இந்த பிறவியோட நோக்கம் என்ன, எதுவுமே அது தெரியாது. அன்றாட பிறக்குது, வாழுது, சாப்பிடுது, கிடைக்கக்கூடியதை உணவு தின்று சாப்பிட்டு அது இறப்பு தருவாய் வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுது. இந்த 5 அறிவு மனிதன் வரைக்கும் அப்படி 5 அறிவு ஜீவன் வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. 6வது அறிவு மனிதன் சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற மனிதன் மட்டும்தான் நம்மளுடைய மூலம் என்ன, எங்கிருந்து வந்திருக்கோம், நம்முடைய பிறப்பு என்ன, இறப்பு என்ன, அப்போ நம்முடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த பிரபஞ்சங்கள், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த தாவரங்கள் எப்படி உருவானது, ஓரிலிருந்து 5 வரைக்கும் தன்மாற்றமாக எப்படி வந்தது, இதையெல்லாம் சிந்திக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த மனித பிறவி எடுத்ததே வந்து ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. அதே மாதிரி இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம், அப்பா அம்மாவோட சேர்க்கையாக தான் நம்ம வந்திருக்கோம். தந்தைதாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலைத்தவர் உடலாய் உலகில் வந்தோம்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ அம்மாவோட கருவில வந்து ஒரு 9 மாதம் இருந்து அந்த குழந்தை உருவாகி எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த தாய் வந்து நமக்கு வந்து பெற்றெடுத்து குழந்தை வந்து மண்ணில் பிறக்குது, நமக்கு பிரபஞ்சத்துக்கு கிடைக்குது. அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறது தாய் தான். அப்ப தாய் சொல் மிக்க மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது இந்த கெடுதல் குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்காத ஜீவன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல தாய் தான். மற்ற ஜீவராசி 5 ஜீவராசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாம்பே இருக்குதுன்னா அது குட்டி போட்டுச்சுன்னா அதையே அதை பிடிச்சு தின்னுடுது. மற்ற ஜீவராசிகள் வந்து எல்லாமே வந்து அதை துன்பப்படுத்துது, அது குழந்தைகளுக்கு துன்பப்படுத்துது. பெற்ற தாய், நம்மளுடைய மனித பிறகு இருக்கிற தாய் மட்டும்தான் துன்பங்கள் குழந்தைகளுக்கு எதுவுமே வராமல் பார்த்து வளர்க்குறதும் தாயாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது அடுத்த அந்த குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் ஒரு பொருள் ஈற்ற வரைக்கும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு எடுக்கிறாங்க. சரிங்களா. தான் பெற்ற கஷ்டம், தான் பெற்ற துன்பம், தான் படிக்க முடியாது, நம்மளுடைய அடைய முடியாத எல்லாத்தையும் வந்து அப்பா தான் வந்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போன பசங்கள்னு சொல்லி ரொம்ப கவனமாக வந்து பார்த்து கொண்டு போகிறது எல்லாமே அப்பா தான். அது ஒரு அப்பா கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம். சரிங்களா. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளாகட்டும், உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இது எல்லாமே நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம். நம்ம என்ன முன்னாடி என்ன பதிவுகள் நமக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நண்பர்கள் கிடைக்கிறதாகட்டும், உறவினர்கள் கிடைக்கிறதாகட்டும், சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தன்மை வினைகள் சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இணக்கமான உறவுகளாகட்டும் கிடைக்கும், நண்பர்களாகட்டும், இது எல்லாமே கிடைக்குது. நமக்கு தொழிலாகட்டும் எல்லாமே அமையுது. அப்போ அதுவே வந்து நம்ம சமுதாயத்தில் அந்த நம்ம பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி சாபமாகவும் கெடுதலான உறவினர்கள் கிடைக்கிறது. அதனால தான் தொழில் அமைகிறது அப்படிதான், கெட்ட நண்பர்கள் அமைகிறது அப்படிதான். நம்ம பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்போ நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல சகோதர சகோதரிகள் அமைகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு வரமாக நமக்கு அமையுது. அதே மாதிரி இப்போ இந்த இந்திய திருநாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் போர் நடந்துட்டு இருக்கு, ரகசிய நாடுகளில் போர் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த இந்திய திருநாட்டில் நம்ம அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியருடைய அரசியலமைப்பு, நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் எத்தனையோ வீரர்கள் வெளியில இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம இயக்கிட்டு இருக்காங்க. அது கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம். அதுவும் இந்த தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பூமியாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் வந்து தேடல் இருக்குது. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்தாலும் மற்ற நாட்டோட ஒப்பிடும் போது இந்த பூமியில நம்ம வாழ்றதே ஒரு மிகப்பெரிய வரம். இதில் நான் நடத்தின அரசியல் உருவாக்கங்களாகட்டும், இந்த ஆட்சி செய்த தலைவர்களாகட்டும், நம்மளை வழிநடத்துறதாகட்டும், இது எல்லாமே கிடைத்து ஒரு மிகப்பெரிய வரம். ஒரு குடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி இல்லாமல் இது வந்து குடியாட்சியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு.
அதில் வந்து பார்க்கும்போது நம்ம அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம், வளர்கிறோம், அந்த சமுதாயத்தோட ஒத்துழைப்பு தான் எல்லாமே வளர்கிறோம். கல்வி அறிவு ஆசிரியர் மூலியமாக கிடைக்குது, சமுதாயத்தின் மூலியமாக எல்லா பொருளும் கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மனவளத்துறை வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய வரம். நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னை சின்னமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா மண் சோறு சாப்பிட்டு வேம்புக்கும் அரச மரத்துக்கும் தாலி கட்டி வச்சு வரமிருந்து பெற்ற 8வது மகனாக பிறந்தது தான் நம்மளோட வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவங்க கொடுத்த கவிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 வரி கவிகளாக கொடுத்துருக்காங்க. 8வது மகனாக பிறந்தாங்க, 8 வரி கவிகளாக கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்தாலும் ஆகஸ்ட் 14 பிறந்திருக்காங்க. அவர் வகுத்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேதாத்திரிய திட்டங்கள் பார்க்கும்போது போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, 14 திட்டங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம். இப்போ அதை நோக்கி தான் வந்து பார்க்கும்போது இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குது. 150 ஆண்டு காலத்தில் வந்து அந்த உலக அமைதி வரும்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அந்த திட்டங்கள் வகுத்து கொடுத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அதை ஃபாலோ பண்ணாலே உலக அமைதி வந்துடும். தனி மனித அமைதியிலிருந்து உலக அமைதி வரும். அதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது இழப்புகள் நடந்து தான் வந்து ஒரு முடிவுக்கு வரும். நம்ம நம்பலாம், கண்டிப்பாக உலக அமைதியை நோக்கி இந்த உலகம் முடியுங்கிறத நம்பலாம் நம்ம. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கல்பம்னு சொல்லக்கூடிய உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம். உடல் நலத்துக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, அருமையான ஒரு 9 வகையான உடற்பயிற்சி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. மற்ற அமைப்புகள்லாம் இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் ஆசிரியர்கள் வந்து பார்க்கும்போது இதோட நன்மைகளை விளக்கி சொல்லும்போது ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் சரி, மெய்ஞான ரீதியாகவும் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குதாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. மகரிஷி இதை எதையுமே சொல்லலை, எளிமைப்படுத்தி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி செய்யணும் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த விளக்கத்தை சொல்லலை. அவங்க பார்த்து வந்து குழந்தைகளுக்கு எப்படி ஒரு கடிச்சு சாப்பிட்டா கூட ஒரு சிரமமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்த மாதிரி எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் 8 வயசுலேருந்து 80 வயசுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம். நீலாயுங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் யோகத்தின் உச்சக்கட்ட பயிற்சி, அந்த காயகல்ப பயிற்சி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. அதோட 5 அளவுமுறையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 5 அளவுமுறையை மீறாமலும் குறைவாமலும் சமப்படுத்தி செய்யும் போது நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த நிலைக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு வரம். நிறை செல்வம்னு பார்க்கும்போது, நிறை செல்வங்கிறது வந்து பார்க்கும்போது நம்ம மனவளக்கலைக்கு முன்னாடி இருந்ததுக்கும் உள்ளே வந்த பிறகு வந்து பார்க்கும்போது நம்மளை அகத்தாய்வு செஞ்சு நம்மகிட்ட இருக்க நிறை குறைகள் என்ன அதை கடந்து நம்மளா வந்து நம்மளோட ஆராய்ச்சிக்கு எடுக்கும்போது நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்தில் நான் என்னத்தாலும் சொல்லாலோ செயலாலோ நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதை நம்ம நினைப்போம். அந்த பிரபஞ்சத்தில் நம்ம எண்ணமாக போடும்போது, வேண்டுதலாக வைக்கும்போது, ஆசையாக வைக்கும்போது அந்த சமுதாயத்தில் யாருக்கும் தீங்கு விளைவிக்காது, நன்மை தரக்கூடியது எல்லாமே கிடைக்கும். அந்த மனவளக்கலைக்கு முன்னாடி பின்னாடி வரும்போது நம்ம நிறை செல்வம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பொருளாதார ரீதியாக வந்து பார்க்கும்போது மனவளக்கலையில் பயிற்சி எடுத்தவங்க எல்லாமே மேம்பட்டு தான் இருக்காங்க. உடல் ரீதியாக வர்றதே ஒரு மிகப்பெரிய வரம். அதை தவிர நீண்ட ஆயுள் வாழும் காலத்தில் நம்ம பதிவுகளை போக்கிட்டு போகிறதுக்கு நம்ம காய்கள் இருக்குது. நிறை செல்வம் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே மேன்மையடைய தான் வைக்கிறாங்க. இறையரும் குருவும் நமக்கு அது உறுதுணையாக இருக்குது. உயர் புகழ்னு பார்க்கும்போது நம்மளால முடிஞ்சதை ஏதோ ஒரு வகையில் இதர இசைப்படவாது அது உள்ள ஊதியம் உள்ள உயிர்ப்புன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு வகையில் ஈகை மனைப்பான்மை வேணும், அறநெறி வேணும். அந்த நம்ம சமுதாயத்தில் தான் வாங்கிக்கிறோம். அப்போ ஏதாவது நம்மளால வந்து திருப்பி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ அதன் மூலிமா வர புகழ் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு என்னதான் நம்ம பொருள் உதவியோ மற்றது கொடுத்தாலுமே முன்னாடி தொண்டு செய்கிறவங்க தான் முன்னாடி வந்து பாருங்க விலங்குடைய அடிக்கடி சொல்லுவாங்க. யார் முன்னாடி தொண்டு செய்கிறாங்களோ அவங்க தான் மக்களுக்கு தெரியவாங்க, போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ அந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லி அவங்க ஆன்மா தூய்மை அடையும் போது அவங்க வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. சரிங்களா? அதேமாரி இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு மகரிஷி அவங்க பார்த்தீங்கன்னா 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உயிர் மயக்கம், சிந்தனையில் உயிரங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதையே ஐயனூறு என்று அறிந்து கொண்டுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மனவளக்கலைக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாக்கில் தான் ருசி இருக்குது, கேட்கறதுல ருசி இருக்குது, தோடுன்னு ஒரு இருக்குது, பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாமே என்ன அந்த உறுப்புகளில் தான் வந்து இன்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாமல் அந்த 5 புலன்கள் மூலியம் நம்மளுடைய உயிராட்டில் விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உயிர்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோம் முதல்ல ஃபஸ்ட்டு. அதையும் தாண்டி நம்ம அந்த உயிரின் நாட்டில் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ இது உள்ளே வந்த பிறகு அந்த காந்தம் தான் விரயமாகுது நமக்கு. அந்த காந்தத்தின் மூலியமாக தான் அந்த லட்டு சுவையாட்டு உணர்றோம், காது மூலியமாக கேட்குறோம், பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம அந்த காந்தம் தாங்கிறது வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த காந்த தத்துவத்தை பாமரர்களும் புரிகிற மாதிரி எளிமைப்படுத்தி கொடுத்தது பாமரர்களின் தத்துவ நாடின்னு அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க. எளியவர்களும் புரிகிற மாதிரி ஒரு படிக்காத எந்த படிப்பு வரையும் இல்லாதவங்க கூட புரிஞ்சிக்கக்கூடிய காந்த தத்துவத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தது மகரிஷி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரம் நமக்கு. அதுதான் வந்து காந்த நிலை அறியாமல் கடவு நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவு நிலை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடையவருக்கு மாற்று வழி தத்துவத்தில் இல்லைங்கிறாங்க. அப்போ காந்தத்தை தெரியாம நம்ம வாழ முடியாதுங்கிறது எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அறிவு பயிற்சி வந்தவங்களுக்கு கொஞ்சம்
தெரியாம இருக்கலாம். போக போக தெரிஞ்சுக்கும் போது இந்த காந்தம் தான் அந்த உலகத்தை அந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கிறதுங்க வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த கிராவிட்டி எப்படி இருந்தது, பிரபஞ்சம் எப்படி இருந்தது, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு. அது ஒரு மிகப்பெரிய வரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல் விளைவு. செயலுங்கிறது நாம செய்யறோம், விளைவுங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவன் தான் வெளிப்பாடா இருக்குது. இப்போ செயல் நாம செய்யறோம், விளைவு யார் கொடுக்குறாங்க? இறைவன் தான். அப்ப செயலிலே விளைவாக ஒழுங்கமைப்பு இருக்கு. தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பலன்கிறாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயலால யாருக்கும் துன்பம் இல்லாம இப்பயே செஞ்சிட்டோம்னா விளைவு என்னவா இருக்கும்? நன்மையா இருக்கும், நல்ல பதிவுகளா இருக்கும். நமக்கு வர பின்னாடி வர ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? நல்ல பதிவுகளை கொடுத்துட்டு போறோம். நம்ம சொத்து பத்து சேர்த்து வைக்கிறது அவசியம் இல்லை. நம்ம பின்னாடி வர அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல பதிவுகளை கொடுத்து நம்ம தூய்மை செஞ்சுட்டு போறது இல்லாமல் நம்ம எண்ணம் சொல் செயலால யாருக்கும் துன்பம் தராம நல்ல பதிவுகள் நம்ம இப்போ நிறைய அழுக்கு மூட்டைகள் இருக்குது, அதை குறைச்சிக்கிட்டு நல்ல பதிவு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுட்டு போகும்போது அடுத்த வர ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. நிறைய நம்ம அதை உணர்றோம் இல்லைங்களா? ஒவ்வொரு தலைமுறையும் பெரிய மாற்றங்கள் உருவாகுது. உயர்ந்த நிலைக்கு போறாங்க, உயர்நிலையிலிருந்து கீழே வராங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செஞ்ச பதிவுகள் மூலியமா அதை வெளிப்படுது. அப்போ செயலில் விளைவு கண்டிப்பா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கிறோம் இல்லைங்களா? மனவளக்கலைக்கு உள்ள வந்த பிறகு அது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. பிரம்மநாளம் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. பிரம்மநாளம் பிளஸ் அருள்நிதி. அருள்ங்கிறது வந்து பார்க்கும்போது எல்லா அமைப்புலையும் வந்து பார்க்குறதுனா அந்த குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறையில செய்யறாங்க. ஆனா மகரிஷி தான் வந்து பார்க்கும்போது அவருடைய ஸ்தானத்துல இருந்து அருள்நிதிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அருளை கொடுக்கலான்னு சொல்லி தீட்சை முறையில வந்து கொடுக்கலான்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த அனுமதியை கொடுத்து அவருடைய இடத்துல இருந்து எல்லா அன்பர்களும் அருள்நிதி வரைக்கும் வந்தவங்க தீட்சை கொடுத்து வந்து மேன்மை அடைறாங்க. அந்த அடுத்த ஆன்மாக்களை தூய்மை பண்றதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. சரிங்களா? அப்போ பிரம்மநாளம் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம். பிரம்மம்னா என்ன, அது இறைவன்னா என்ன, அந்த இறைவனோட தன்மை என்ன, எப்படி இயங்குது, இதெல்லாம் அந்த பிரம்மநாளத்தை கொடுத்தது மிகப்பெரிய வரம். மகரிஷி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வாழ்ந்த காலத்திலேயே. பிரம்மநாளம் எதுக்கா இப்படி அது உணர்ந்தவங்க ஒரு சிலர், அதனால வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ மகரிஷி சொன்னது ஒரே வார்த்தை, செத்திட்டன்னு சொல்லும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். நம்ம அதை பார்த்துருப்போம் வீடியோ. உயிர் இருக்குது, உடல் இருக்குது, கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க. உடல் உயிர் இருந்தாலும் பிரம்மம், ஆனால் அந்த அகம் பிரம்மாஸ்தின்னு சொல்லக்கூடியது அதுதான் நாமளா இருக்கிறோம். அப்ப அதை தெரிஞ்சுக்கிறது தப்புங்கிற மாதிரி மகரிஷி வந்து பிரம்மநாளம் கொடுத்தது ஒரு உச்சக்கட்ட பயிற்சி. அது மிகப்பெரிய வரம். இதையும் தாண்டி மற்ற அமைப்புகள்லாம் பெண்களுக்கு தீட்சை வாங்குற பழக்கம் எல்லாம் இருந்தது. அது பெண்களுக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம். இப்போ ஆலய எந்த மாற்றங்கள் போனாலுமே வந்து மெஜாரிட்டி பெண்கள் தான் வராங்க. அப்போ அந்த அளவுக்கு உணர்வு வாயில் பெண்கள் வரும்போது என்னன்னா குடும்பத்தில் வர பிணக்குகள் எல்லாம் சரியாகுது. நமக்கு மனவக்கலை வெளியில இருந்தவங்களுக்கும் பயிற்சி எடுத்தவங்களுக்கும் அந்த குடும்பம் வந்து சுமூகமா போகும். குழந்தைகள் நல்லபடியாக வளர்க்க முடியும். பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா மனவக்கலை எடுத்த அன்பர்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போறதுக்கு வந்து இந்த மனவளக்கலை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரமா இருக்குது. அதே மாதிரி நுண்மான் நுழைபுலன் சொல்லக்கூடிய நுண்மான் நுழைபுலன், நுண்ணிய மானுடைய நுழைப்புலன், நுழைகின்ற புலன், அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சிகள் செய்ய செய்ய எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வரும். முக்கால நாளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்போ முன்னாடி நடந்த நிகழ்வுகளாகட்டும், முக்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இதை மூன்றை கணித்து அந்த செயலுக்குண்டான விளைவு இருக்கிறத உணர்ந்து நம்மளை மாற்றிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயலாம் சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது அந்த தத்துவத்தெல்லாம் உள்வாங்கும் போது நமக்கு மகரிஷி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரங்க. அதே மாதிரி தொண்டு கடமை உணர்வுலாம் வந்து வேணும்னா நமக்கு வந்து தத்துவத்தை உள்வாங்கிக்கிட்டு தொண்டு செய்து அந்த வினையத்தை போக்குன்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ அது கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு. அதே மாதிரி மகரிஷி சொல்றாங்க கவியில், இந்த அதுவும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் உயிர் சேர்க்கைமாங்க. இப்போ இந்த அதுவும் பிறவியில வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய அழுகு முட்டையோட வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மனவளக்கலை உள்ள வந்தோம்னா ஏதோ கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். வெளியில இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க, அவங்களும் வாழ்றாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க, வீழ்ந்தும் போறாங்க, அவரேஜா வாழ்றாங்க, எப்படியாவது இருக்கிறாங்க. ஆனா நம்ம மனவளக்கலை உள்ள வந்த பிறகு நம்ம இருக்கிறத கொண்டு நிறைவா வாழ முடியும். நம்மளால எதையை வந்து இருக்கிறத வச்சு வாழ முடியும். ஆசை பேராசையா போகாம 4 தேகங்களை மாற்றிக்கிறோம். நமக்கு சிறப்பாக வாழ்றதுக்கு உண்டான பயிற்சி முறை நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாரம். இருக்கிறத வச்சு போதுங்கிற மனமே பொன் செய்வது மருந்து மாதிரி நம்ம இருக்கிறத வச்சு வந்து நம்ம வாழ பழகிக்கிறோம். நமக்கு அது கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாரம். இந்த வாழுங்காலத்திலே நம்ம வந்து என்ன பண்றோங்க, பதிவுகளை வந்து நல்ல பதிவுகளை மாற்றிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து தேவையில்லாத துன்பங்கள் நமக்கு வராது. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்கும் சக்தி நமக்கு கிடைக்குது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோங்க, செயலுக்கு உண்டான விளைவு இருக்குது அப்படிங்கிற அதை உணர்வு நமக்கு. நம்ம மனவளக்கலை செயல் விளைவு தத்துவத்தை முன்னெடுத்து நடக்குது. அப்போ நம்ம எது வந்தாலும் நமக்கு நம்ம கர்மா பதிவுகளுக்கு அந்த மாதிரி தான் அந்த விளைவுகள் இருக்குதுங்கிற
இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எது வந்தாலும் கடந்து போயிடும். நம்ம ஒரு துன்பம் வருது, நமக்கு முன்னாடி இருந்த பதிவு இருக்குது, கடந்து போயிடும். இது எல்லாமே கடந்து போக போக ஒரு துன்பம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக தெரியுது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க அப்படி இல்லைங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக போட்டு ரொம்ப துன்பப்பட்டு வேதனைப்படுறாங்க. அப்படி இருக்கிறது வந்து இந்த அறுப்பிறவியில் முன்மணியாக இருக்கிறதுக்கு மகரிஷி கொடுத்த பயிற்சி முறைகள் மிகப்பெரிய ஒரு வரம். தாங்கும் சக்தி நமக்கு அதிகமாகுது. அதே மாதிரி இந்த யோகா தவமைகள் அறிவித்திருக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆன்மீக பாடசாலையாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா பேச்சாலும் அப்படியே இருக்காங்க. இது வந்து பாடமாக பண்பாட்டு கல்வியாக மக்களுக்கு கொடுத்தாதான் மக்கள் மேன்மேடைய முடிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கல்வியாக எம்ஏ பிஏ அட்வான்ஸ் டிப்ளமோ மற்ற பல்கலைக்கழகம் ஒப்பிட்டு புரிதல் நோக்கம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம். சரிங்களா? அப்போ குரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம். குருவோட உயிர்களுக்கு மட்டும் இல்லாமல் குருவுடைய குரு பார்த்தீங்கன்னா ஆதியில் போய் அனைத்தோட மகான்களுடைய தொடர்பும் நமக்கு என்ன ஆகுதுங்க, நம்ம ஆன்மாவுக்குள்ள கலப்புறது நமக்கு. அப்போ அவங்க நினைச்ச செய்த செயல்கள் சொன்ன சொல்லு எல்லாமே என்ன ஆகுது, நமக்கும் வந்து அந்த ஆன்மா நமக்கும் கலக்குது. அப்போ கலக்கும் போது நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வாழ்றதுக்குண்டான வழிகளை கொடுத்தது வந்து மகரிஷியோடைய கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரம். அதே மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றிங்க. அதே மாதிரி இந்த மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கும்போது வந்து நிறைய பயனடைகிறது அதிகமாக இருக்கும் மொழி. அவங்க காரணமாக ஒரு சிலர் வந்து வராங்க, குறிப்பிட்ட பேர் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா வந்து அவங்களுடைய பதிவுக்கு தகுந்த மாதிரி தூக்கி வெளியே ரெஸ்பான்ஸ் செய்து ஒரு சிலரை நல்ல ஒரு ஆன்மா தூய்மை அடையணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மனவளக்கலையாக தான் முடியும். இந்த சமுதாயம் புரியணும், இந்த உலக அமைதி, தனி மனித முதல் உலக அமைதி வரைக்கும் போகணும்னா இந்த மனவளக்கலை ஒன்று தீர்வாக இருக்கும். அதுக்கு மகரிஷி கிடைச்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அதுக்கு இந்த அறிவித்திருக்கோள் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரம். அது கூட இருந்து எல்லாரும் ஒத்துழைச்சு செய்யக்கூடிய பொறுப்பாளர் ஆசிரியர்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்குது. உலக சமுதாய சேவா சங்கத்தில் வந்து பார்த்தோம்னா முதலிடம் வந்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வரம் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி செந்தில நான் வந்து சிறப்பாக சொன்னாங்க. செந்தில் ஐயாவை வாழ்த்திடலாம். துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரி ரீச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் பொறுப்பாளர், வேதாத்திரி ரீச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் அரங்காவலர், துணை பேராசிரியர் நித்யா அம்மா அவர்கள் குடும்ப அமைதி அப்படின்ற தலைப்பில் பேச வராங்க. அனைத்து ஆசிரியர்களுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், 10 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. ஏன்னா முன்னாடி பேசுகிறவங்க சண்டைக்கு வராங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இப்போ பேச வந்தக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குடும்ப அமைதி. குடும்ப அமைதியில் மனிதன் தோன்றி பல ஆண்டுகள் காலம் ஆயிடுச்சுங்க. அப்படி மனிதன் வந்து தனித்து வாழ முடியாதுன்றதுனால ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. அப்போ வந்து மனநிறைவு, மன மகிழ்ச்சி, மன அமைதி, முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுங்க. இப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதாவது குழந்தைகள், கணவன் மனைவி இவர்களுக்கிடையே புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் சண்டைகள், இன்னல்கள், பல பிரச்சனைகள் இருக்குங்க. இதுக்கு மகரிஷி சொல்றாருங்க, ஒரு 3 தன்மை வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் வேணும் அப்படின்னு. அது என்னென்ன தன்மைகள்னா விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை. இது 3மே வேணுங்க. விட்டு கொடுத்தல்னா தனக்கு விருப்பமான ஒன்றை மனமுகர்ந்து பிறருக்காக விட்டு கொடுக்கணும். சகிப்புத்தன்மை வந்து தனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை குடும்பத்தில் செய்யும் போது அதை வந்து நம்ம சகிச்சுட்டு வாழ முயலணும். தியாகம் என்பது தன் நலம் கருதாமல் பிற நலம் கருதி உடலால, பொருளால, ஆற்றலால தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பது தியாகத்தன்மைங்க. அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுங்க. மகரிஷி ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப சண்டையா இருக்குங்க, நான் வந்து என் கணவரை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறாரு, என்னம்மா உங்களுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி. ஐயா நான் ரொம்ப நாளாக பொறுத்து போயிட்டேன், அவர் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு, அதனால டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம், நானும் எவ்வளோ பொறுத்து போயிட்டேங்கய்யா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் இல்லைங்கம்மா, அதுதான் ஐயா நானும் ரொம்ப பொறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிம்மா, இந்த
நீங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களை யாரு எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு போய் கேட்கிறாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, அறிவு உள்ளவங்க தான் குடும்பத்துல விட்டு கொடுத்து போவாங்க, அறிவு இல்லாதவங்க கொஞ்சம் சண்டை போட தான் செய்வாங்க அப்படின்னு. இப்போ இதுல 2 பேருக்கும் யார் அறிவுள்ளவங்க யார் அறிவில்லாதவங்க நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் கணவர்களை சண்டை போடும்போது மனைவி வந்து வாழ்த்துங்க, வாழ்த்தி எப்பேற்பட்டவங்களையும் மாத்தலாம் அப்படின்னு வந்து ஐயா சொல்றாருங்க. ஒரு தனி மனித அமைதி மூலமா மட்டும்தான் ஒரு குடும்பம் அமைதியாகுங்க. ஒரு குடும்பம் அமைதி மூலம் மட்டும்தான் இந்த ஊர் அமைதியாகும். ஒரு ஊர் அமைதியா இருந்தா ஒரு நாடு அமைதியா இருக்கும். ஒரு நாடு அமைதியா இருந்தா இந்த உலகமே அமைதியா இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலான்றது சாத்தியமான ஒண்ணுதான். அப்புறம் கணவன் மனைவிக்கிட்டே சண்டை வரும்போது வந்து ஒரு நிமிஷங்க, சண்டை வரும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாங்க, ஆனால வந்து என் கரகம் உன்னை வந்து நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. திருமண பந்தம் என்பது மிக முக்கியமான ஒரு புனிதமான பந்தங்க. அதாவது திருமண பந்தம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்வாருங்க. அதாவது இந்த கருமவினைக்கு ஏற்ற கருமையம் இந்த மனைவி தான், இந்த மனைவிக்கான கருமையத்துக்கு ஏற்ற கணவன் இந்த கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த ஜாடிக்கு ஏற்ற முடியும், அந்த மூடிக்கு ஏற்ற ஜாடி இவங்க தான் அப்படின்றதாம நிச்சயமான ஒண்ணு. அதுக்காக வீட்டில் பார்த்தது அப்படின்லாம் இதெல்லாம் ஒரு கற்பனை காட்சியே, இறைவனால் நடத்தப்பட்ட ஒரு நாடகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் கடைசியா குடும்பத்துல 2 வார்த்தையாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. மனைவி சொல்லும் போது கணவனும், கணவன் சொல்லும் போது மனைவியும் சரிங்க ஒண்ணு சாரிங்க இந்த 2 வார்த்தையை பயன்படுத்த சொல்றாங்க. அதனால வந்து 2 பேரும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும்போது குழந்தைகள் அது வந்து இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு சரியாயிருவாங்க, நாளைக்கு வந்து குழந்தையோட கருமையத்துல அது பதிஞ்சிடும். அது பதிஞ்சிட்டா நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம நல்ல குழந்தைகளா கொடுக்க முடியாம, இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் பெத்தவங்களே. அதாவது பிள்ளைகளால் வரும் தவறுகளுக்கு காரணம் வந்து முக்கியமா பெத்தவங்களே. பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு நல்ல கருத்தை சமுதாயத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த தவறெல்லாம் செய்யக்கூடாது, எந்த தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. 10 மாதம் கருவில் சுமப்பவள் தாய் என்றால் 1000க்கும் அறிவால் சுமப்பவள் தந்தை. அப்படியேப்பட்ட மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அமைதியா நம்ம இல்லைனாலும் எப்பயாவது அமைதியா இருங்க அப்படின்னு வந்து ஐயா சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது ஒரு வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி. அந்த கோவிலுக்கு அர்ச்சகராக நானே வருவேன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாருங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான பெற்று இப்பூவுலகில் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க. குடும்பம்னா எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுத்த துணை பேராசிரியர் நித்யாம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரி ரீச்லேண்ட் அறிவித்திருக்கோயின் அரங்காவலர், வேதாத்திரி ரீச்லேண்ட் அறிவித்திருக்கோயின் விஷன் தலைவர். நாங்களாம் ஒரே பேட்ச்னா கண்ணியில் புதிய பேட்ச் இல்லை, ஒரே டீமாக எப்பயுமே இருப்போம். நாங்களாம் வந்து அதாவது என்னன்னா, இப்போ இவங்க சத்தியவாணி அம்மா சொன்ன மாதிரி தொண்டு அப்படின்னா இவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. துணை பேராசிரியர் ஆர் மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து மனிதனின் தேடல் எதுல இருக்கு அப்படின்னு பேச வர்றாரு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய கருத்தரங்கத்தில்
இந்த சிந்தனை முறை துவங்கலாம். இந்த கருத்தரங்கு வந்திருக்க அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஈடுபாடு மையங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மனிதனின் தேடலும் தேவையும் அப்படிங்கிறது. தேடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்று நம்ம பார்க்க போகிறது மனிதனின் தேடல். அப்போ தேடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷம் சிந்திக்க போகிறோம். எப்படின்னா, மனிதனின் தேடலும் தேவையும் அப்படிங்கிற கருத்தை பற்றி அது மையமாக வச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு தான். அப்போது மனித குலம் பெற்ற மகத்தான வார்த்தைகளும் தேடலும் உண்டு. மனித குலம் பெற்ற மகத்தான வார்த்தை தேடலும் உண்டு. ஆனால் அது என்னன்னு மட்டும் நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ தேடல் என்பது ஒரு புதுமை, தேடல் என்பது ஒரு ஆக்கம், தேடல் என்பது ஒரு சிறைபடாத சிறகு, தேடல் என்பது ஒரு மகத்தான உண்மை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேடல் என்பது ஒரு தேவை. அப்ப தேடல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் மனிதனுக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். தேடாத பறவைக்கு இரை இல்லை, தேடாத நதிக்கு பாதை இல்லை, தேடாத பொழுதுக்கு இரவு பகல் இல்லை, தேடாத எதுவுக்கும் எதுவுமே இல்லை. அப்படித்தான் தேடல் இல்லாத மனிதன் மனிதனே இல்லை. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வடமொழியில எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அர்த்த காம தர்ம மோட்சம் அப்படி சொல்லுவாங்க. அர்த்த காம தர்ம மோட்சம் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தன்னுடைய பாலுணர்வு தொடர்பான விஷயங்களில் முழுமை பெற்று நிறைவு பெற்று பலவிதமான தர்ம காரியங்களை எல்லாம் செய்து இயற்கையை மதித்து உணர்ந்து இறைநிலையோடு இணைந்து விடுவதுதான் ஒரு மனிதனுடைய தேடல். அப்படித்தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு இல்லை. அப்ப என்னாச்சு, அடிப்படை தேவைகளை தேடுறதுக்கே அடிப்படை தேவைகள்னால என்னன்னு தெரியாம இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் இப்படி பாலுணர்வுகள் சரியான ஒரு முறையான ஒரு வகைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. அப்படிப்பட்ட மனிதனால எப்படி தர்ம காரியங்களை செய்ய முடியும்? தர்மம் வேற, நியாயம் வேற. தர்மத்துக்கும் நியாயத்துக்குமே பதில் தெரியாது, விளக்கம் தெரியாது. அப்ப இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் இயற்கையை எப்படி உணர முடியும்? அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இறைநிலையை அடைய முடியும்? இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். மனிதனை இந்த நிலையில் இருந்து மனிதன் தன்னை அகநோக்கி திருப்பக்கூடிய நிலையில் மாறி இருக்கிறானா அப்படின்னா இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மன்னர் நகரம் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சை எடுத்துருக்காங்க இல்லையா? பிச்சை எடுத்துருக்கும் போது மன்னர் அவர் பார்த்து போறாரு. நம்ம நாட்டோட பிரஜை ஒருத்தர் வந்து கஷ்டப்படலாம் சொல்லி, சரி ஒரு பிச்சை போடலாம் சொல்லி ஒரு செப்பு நாணயத்தை எடுத்து போடுறாரு. அவர் கையில பிடிக்காம தவறி டிச்சில் விடுறாரு. மறுபடியும் என்ன பண்ற, சரி விழுந்துச்சு பரவாயில்லப்பா விடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுக்குறாரு. அதை இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் அவர் கையை போது மறுபடியும் செப்பு நாணயத்தை டிச்சுக்குள்ளே தொட ஆரம்பிச்சாரு. இவர் கையில இருக்கிறது வெள்ளி நாணயம், ஆனா தொலை வந்து டிச்சில் செப்பு நாணயம். மன்னன் போய் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து மறுபடியும் இவருக்கு பத்தலை போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பரவாயில்ல விடுப்பா, உனக்கு நான் ஒரு தங்க நாணயத்தை வச்சு மறுபடியும் தங்க நாணயத்தை கொடுக்குறாரு. அந்த தங்க நாணயத்தையும் இதே வெள்ளி நாணயத்தோடு சேர்த்து வாங்கிட்டு மறுபடியும் அவரோட கவனம் எங்க இருக்கு, அந்த செப்பு நாணயத்தை வேற டிச்சுக்குள்ள போயிருக்கு. டிச்சுக்குள்ள கையில் தொலைவிட்டு இருக்காரு. போய் திரும்பி மன்னன் திரும்பி பார்க்கும்போது இதுவும் பத்தலை போல இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்து, உனக்கு என்னப்பா பிரச்சனை, பத்தலையா அப்படின்னு, பரவாயில்ல விடு, என்னோட ராஜ்யத்தினோட பாதியை தர அப்படிங்கிறாரு. அப்படியா? மன்னர் நின்று ஒரு பிச்சைக்காரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிச்சைக்காரன் கவனம் டிச்சில் இருந்து செப்பு காசு தொலைகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. கையில கிடைக்கல. அப்ப நினைக்கிறார் மன்னர், சரி ராஜ்யம் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் தொலைறானே அப்படிங்கும் போது, அப்படியா ராஜ்யம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட அரசு என்னோட ஆணைக்கு உட்பட்ட எல்லை, இந்த எல்லையில பாதி அவனுக்கு பிரிச்சு தரேன் அப்படிங்கிறார். அப்படியா? சரி பரவாயில்ல, எனக்கு பிரிச்சுட்டு கொடுத்த பாதி பகுதியில இந்த டிச்சு வருமா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி? இப்படித்தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆற்றலும் வல்லமையும் அறிவு திறமையும் பற்றி நமக்கு தெரியல. அப்படித்தான் நம்மளோட தேடல் இப்படிதான் இருக்கு. இதை என்னன்னு நம்ம சொல்றது? இந்த மனசை நம்ம எப்படி மாத்துறது? படிப்பு, கல்வி, தேடல், இதனால மட்டும்தான் மாற்ற முடியும்.
வேற எதனாலே முடியாது. வாசிப்புங்கிற ஒரு விஷயத்துல தான் மாற்ற முடியும். அப்போ இதுதான் இந்த ஞான பூமியில எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் அறிவில் உயர்ந்தவர்களும் சித்த பெருமக்களும் தோன்றி இந்த உலக நலனுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்த இன்று எப்படி இருக்கிறாங்க? பொருள்பற்று, புலன்மயக்கம், புறப்பொருள் நாட்டத்திலேயே தன்னை அடிமையாக்கி கொண்டு ஆஸ்தி அந்தஸ்து மேல அதிகமா பற்று வைக்கிறது தான் தேடல் அப்படின்னு தவறான ஒரு புரிதலோட இன்னைக்கு உலக சமுதாயம் தான் இருக்குது. அப்ப இதையெல்லாம் மாற்றணும். எப்படி மாத்துறது? இன்று நிறைய பேருக்கு தேடல்னால என்னன்னு தெரியவில்லை. எது தேடல்? நான் எதை தேட வேண்டும்? அதை எதுக்கு தேடணும்? நான் தேடும் பொருள் எங்கே இருக்கிறது? அதை நான் எப்படி தேட வேண்டும்? இதெல்லாம் நமக்கு புரிதலே கிடையாது. அப்ப இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்க நாம் தேடும் பொருள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குடிக்க தெரியாதவன் கோழை என்றும், பெண்டீரை நாடாதவன் பேடி என்றும், திருட தெரியாதவன் கோழை என்றும், ஒழுக்கத்தோட நன்றியுணர்வோடு இருக்கிறவங்கள ஏமாளி என்றும் இந்த சமுதாயம் சித்தரித்து வழிகாட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் மாற்றுறது? உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் அறமும் பொருள் இல்லாத சொல்ல மாறி வச்சிருக்காங்க. உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் அறமும் பொருளே இல்லை, அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. இப்படித்தான் இந்த சமுதாயம் நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. இந்த தேடலை மாற்றி மனிதன் என்பவன் தன்னுடைய பழக்கத்தின் காரணமாக செயல் செய்யக்கூடிய ஒரு துருப்பிடித்த உலோகம். மனிதன் ஒரு துருப்பிடித்த உலோகம். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எதனால? பழக்கத்தின் காரணத்தினால. அப்ப இதெல்லாம் தெரிந்தால்தான் நம்மளுடைய தேடல் என்ன அப்படிங்கிறது தெரியும். பாரதியார் சொல்ற அழகா சொல்றார், தேடி சோறு தினம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரை என வாழும் பல மனிதரை வேடிக்கை மனிதரை போல் நானும் வாழ்வீவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறார். சோத்துல மட்டும்தான் விஷயம். சோறு மட்டும்தான் நமக்கு எல்லாமே. யானையோட அதிகமா சாப்பிட வேண்டியது. பேச்சு எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்னு தெரியாது. அளவுக்கு அதிகமா பேசுறது. பேசல அப்படின்னா இந்தியாக்காரன் செத்து போயிடுவான். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்ப பேச்சு தேவையானது பேச, தேவையில்லாத பேசக்கூடாது. பேச்சுக்கு இடம் இல்லையே. உங்களோட தேடல் வேற மாதிரி எது தேடணும் தெரியாதனால பேச்சுக்கு அந்த வேலை இருக்கு. அப்ப எது தேடல் அப்படின்னு தெரிந்தால் பேச்சுக்கு அந்த இடம் இல்லை. அப்ப இப்படித்தான் வாழ்றோம். என்ன சொல்றாரு? சோறு பேச்சு இதுலயே சேர்ந்து பிறருக்கு துன்பத்தை செய்யக்கூடிய செயல்களை அதிகமா செய்து அவங்களையும் துன்பப்படுத்தி நானும் வாடி இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோட வாழ்க்கை என்ன? நரை கூடி கிளப்பருவம் எய்து, வயசு போயிருது. இதுக்கப்புறம் என்ன தேடுறது? மரணம் தன்னை தழுவிவிடும். அங்க என்னத்தை தேட முடியும்? எதையுமே தேட முடியாது. தேடல் என்ன தெரியாமையே மரண நிலைக்கு போயிட வேண்டியது. இதைத்தான் பாரதி சொல்றாரு. மனிதன் என்பவன் அதான் பழக்கத்தின் வழியாக செயல் செய்யக்கூடிய சொல்லி இதையெல்லாம் மாற்றி தன்னை அகல் நோக்கி திருப்பணும். ஏன் இந்த சிந்தனை வருதுன்னா எல்லாமே புறத்திலேயே எண்ணத்தை வைத்திருக்க வேண்டியது, புறத்திலேயே எல்லா செயலையும் செய்ய வேண்டியது. அகம் நோக்கி திரும்புறதே இல்லை. நம்மளுடைய தேடல் எங்க இருக்குன்னா புறத்தில் இல்லை, அகத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி? எனக்கு என்ன தேவை, அதை எங்கே தேடுவது, எப்படி தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா புரிஞ்சு தன்னுடைய அறிவின் துணை கொண்டு தேடணும். அப்பதான் அந்த தேடல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படி தேடியவர்கள் தான் சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் அப்படின்னு சொல்லி அறிவில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் எல்லாம் அப்படி தேடியதின் அந்த தேடலின் தாகத்தினால்தான் மிகப்பெரிய தேடல், ஒரு மிகப்பெரிய தேடலை கையில் எடுத்ததுனால தான் அவர்களுக்கெல்லாம் இந்த தனியாத தாகம், இறைநிலை நோக்கிய தாகம் இருந்ததுனால தான் இந்த சமுதாயத்துல அவங்களெல்லாம் நிலைநிறுத்திக்க முடிச்சு, அவங்க யாருன்னு இந்த உலகத்தை காமிக்க முடிச்சு. எப்படி அப்படின்னா இந்த தேடலின் காரணமாகத்தான் சித்தார்த்தர் புத்தராக முடிந்தது, வர்த்தமானவர் மகாவீரராக முடிந்தது, நரேந்திரர் என்பவர் தான் விவேகானந்தர் ஆக முடிந்தது, ராமலிங்கர் வள்ளல் பெருமாள் ஆக முடிந்தது, சுப்புரத்தினம் என்பவர் தான் பாரதியார் ஆக முடிந்தது, யோகிராஜ் அப்படிங்கிறவர் தான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி ஆக முடிந்தது. இவங்களுடைய தேடல், இவங்களோட இயற்பெயரை மாற்றி உலக நலனுக்காக உலக மக்கள் சமுதாயம் வழங்கிய பெயர் இதுதான் நிலைக்குது.
இன்னைக்கு உண்மையான பாரதியோட பேர் யாருக்கு எத்தனை பேர் தெரியும்? மகரிஷியோட பேர் யோகிராஜ் பேர் எத்தனை பேர் தெரியும்? அருள்தந்தை வேதாசிரி மகரிஷி அவரே ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு மகரிஷி வந்து நிற்கிறாரு. இந்த உயர்ந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா அது சாதாரணமானது. அவருக்கு இருந்த அவ்வளவு தனியான தேடல் இதான். இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் சித்தர்கள் எல்லாம் தோன்றி தோன்றி சமுதாயத்துக்குள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்களும் இருந்த காலத்திலையும் உயிரோடு இருந்த காலத்திலும் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது. அவர் மறைந்த பிறகும் அதே மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எப்படி? இந்த சமுதாயத்தை யார் மாற்றி அமைக்க முடியும்? நம்மளால தான் மாற்றி அமைக்க முடியும். அப்ப மனிதன் நம்மளால மட்டும்தான் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். அப்ப மாறுவதும் மாற்றுவதும் நாமத்தான் இருக்கணும். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும். நம்மளே மாறக்கூடிய நிலைக்கு நம்ம மாறி ஆகணும். அப்பதான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும். அது நம்ம கையில இருக்கு. அடுத்து மனிதனின் தேடல் இறைவன் பக்கம் திரும்பல. மனிதன் தேடல் இறைவன் பக்கம் திரும்பல. அடிப்படை தேவைகளை தேடுவதிலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. நியாயம் தர்மங்களுக்கு உட்பட்டு நடக்கிறதில்லை. தர்ம காரியங்களை பத்தி சிந்திக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்க விளைவுகள் துன்பமா தான் விளையும். துன்பத்தை அனுபவித்து மரண நிலைக்கு போயிட வேண்டியதான். அப்ப நம்மளுடைய தேடல் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க இருட்டை பார்க்கறதுக்கு கையில விளக்கோட போறாங்க. இருட்டை பார்ப்பதற்கு கையில ஒரு விளக்கு எடுத்து போய் இருட்டை பார்க்க முடியுமா? இன்றைக்கு நம்மளோட தேடல்கள், இந்த சமுதாயத்தினுடைய தேடல்கள் இப்படித்தான் இருக்குது. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, அப்படி மாறினால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, மனிதனின் தேடல் இந்த மகான்களுக்கு இந்த தேடல் மாறி மனிதனுக்கு தேடலை போய் திரும்பும் போது விவேகானந்தருடைய குரு பக்தியும் ஆதிசங்கரருடைய துறவும் புத்தரின் பிடிவாதமும் மகாவீரனுடைய வைராக்கியம், பாரதியாருடைய பகுத்தறிவு, வள்ளல் பெருமானுடைய கருணை, அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷியாருடைய துகளாத ஆர்வம், இது இருந்தால் நீங்கள் உங்களுடைய தேடல் கைகூடும். உங்களுடைய தேடலை நீங்க மேன்மை அடைய முடியும். எனவேதான் எல்லா மனிதர்களுக்கும் தேடல் அவசியம். இப்ப இந்த தேடல் அவசியம் அப்படின்னா நீங்க இதை எங்க நான் உணர முடியும்? எங்க போய் என்னோட தேடல் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அதனாலதான் என்ன சொல்ற மகரிஷி, எல்லா மனிதர்களுடைய தேடல்களையும் கண்டுபிடிச்சு குறைகளை நீக்கி சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னாக்க அந்த பணி எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது. இந்த மணவள கலைமணத்தில் அறிவித்திரு கோயில்கள் தான் நடக்குது. அப்போ இறைவனை தேடும் பணி இங்க தான் நிறைவு பெறுது. மனித தேடல் எது? இறைவனை தேடும் பணி. இறைவனை தேடும் பணி இங்க தான் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் தேடல் விரிவடையும், தேடல் பூர்த்தியாகும். வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பாக சிந்தனை உரையாற்றிய மகேந்திரன் ஐயர் மனிதனின் தேடல் பற்றி சிறப்பான விளக்கம் கொடுக்குறாங்க. மகேந்திரன் ஐயருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் அறங்காவலர், அறிவித்திருக்கோயிலின் பொறுப்பாளருமான சிறந்த சேவையாளருமான விஜயலட்சுமி அம்மா அவர்களை செயல் தத்துவத்தில் சிந்தனை உரையாற்ற வர்றாங்க. அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ என்னோட நிலைமை வந்து ஒரு 2 minutes உடனே ரெடி ஆகிடுவாங்கல்ல, நூடுல்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக பேச வர்றது யாருன்னா பிரம்மசக்திவேல். அவர் தான் செயல் விளைவு தத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக நேம் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் ஒர்க் கார்டுன்றதுனால கொஞ்சம் வர முடியலக்கான உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட செயல் விளைவு தத்துவம்ன்ற ஒரு டாப்பிக்கில் சின்னதாக பேசிடுறேன். 10 நிமிஷம்லாம் எனக்கு வேணால் வெள்ளடிக்காதீங்க, அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சியை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மணவளக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலை தான். நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க போன
அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகரிஷி குரு நமக்கு ஒரு வரமா கிடைச்சிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து ஒரு லெஜெண்ட் தான் சொல்ல முடியும். அதையும் தாண்டி ஹீரோ என்னென்னலாம் சொல்லலாமோ அதெல்லாம் சொல்லலாம். ஐயா கொடுத்த பயிற்சிகளையே உச்சக்கட்ட பயிற்சி எதுன்னு பார்த்தா அவங்க எல்லாருக்குமே தெரியும், காய்கல்ப பயிற்சி. உச்சக்கட்ட தவம் அப்படின்னா துரியாதீத தவம். அதே மாதிரி ஐயா கொடுத்த தத்துவங்கள் பல விஷயம் இருக்கு. ஆனா அவர் கொடுத்த உச்சக்கட்ட தத்துவம் அப்படின்னா இந்த செயல் விளைவு தத்துவம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு தத்துவம் தான் செயலுக்கேற்ற விளைவு. நம்ம பேசும்போது கூட அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு அதுதான், செயலுக்கேற்ற விளைவு கட்டாயம் கிடைக்கும், செயலுக்கேற்ற விளைவு கட்டாயம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேதாத்ரி மகரிஷியை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒருத்தருக்காக தீட்சை கொடுக்கறது கூட எவ்வளோ தூரம்லாம் போய் தீட்சை கொடுத்துருக்காங்க. மனவளக்கலையை வளர்க்கறதுக்காக எத்தனை எல்லாம் ஒரு பெரிய ஒரு அரும்பாடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய செயலில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் இருந்ததுனால தான் அந்த விளைவை இன்னைக்கெல்லாம் நாம் வந்து அந்த அற்புதமாக அனுபவிக்க முடிஞ்சுது இல்லைங்களா? அதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு நடத்தின ஆசிரியர்ல படாப்படத்தை எல்லாம் மகரிஷி என்ன பண்ணலங்க, எல்லாத்தையும் நீக்கி ஒரு ஜூஸ் போட்டு பிழிஞ்சு ஜூஸாக கொடுத்துருக்காங்க, நம்ம குடிச்சா மட்டும் போதும். அப்போ அவரோட செயல் இன்னைக்கு நாமெல்லாம் பேசக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விளைவாக தான் கிடைச்சிருக்கு. அதை மகரிஷி சொல்லுவாங்க, இப்போ கை தட்டுறோம் அப்படின்னா அந்த கை நாம தான் தட்டுறோம், சவுண்ட் எங்கேருந்து வருதுங்க? எங்கேருந்து வருது சவுண்டு? யார் கொடுக்குறா? எப்படி வருது? தெரியாது. கை தட்டுறது தான் நம்மளோட வேலை. சவுண்டு கொடுக்கறது யாருங்க? எல்லாத்துக்கும் மூலதனமா இருக்கக்கூடிய இயற்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநிலை தன்மை, அந்த உணர்வு இருக்க போய் தான் நமக்கு அந்த கை தட்டும் பொழுது சவுண்டா வெளிப்படுது இல்லைங்களா? அதை மகிழ்ச்சியா சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? தவறழைத்து பின் பரமனனை வேண்டுவதால். அதாவது எனக்கு எப்பயுமே இன்பம் தான் இருக்கணும்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். துன்பம் வந்தா நான் யாருக்கு எதுவும் செய்யலையே, ஆனா ஏன் எனக்கு எல்லாம் துன்பமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தானே பல பேர் இருக்கோம். சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு தவறா செஞ்சேன், ஆனா எனக்கு இவ்வளோ ஏன் பிரச்சனையா வருது, அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. 1% ஒருத்தங்களுக்கு நம்ம நெகட்டிவான விஷயம் நினைச்சாவே போதும், அதனோட விளைவு எப்படி வருதுங்க? 5% கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. மகாபாரதத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து கால் அமர்த்தி விடக்கூடிய ஒரு சேவகன் இருந்தான், உத்தவன் சொல்லி. கால் அமர்த்திட்டே இருக்கும் பொழுது இவர் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் நான் இது பண்ணிட்டேன், வரம் கொடுத்தேன், உனக்கு ஏதாவது வரம் இருந்தா கேளு அப்படின்னா, எனக்கெல்லாம் ஒரு வரம் இல்லை, வேண்டாங்க சுவாமி, உங்களோட தெய்வத்தோட காலை பிடிச்சு இந்த மேனியை தொடுவதற்கே நான் ஒரு வரம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சேவகர் கேட்டுக்கிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, போர் தேவைதானா, சூது நமக்கு தேவைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொன்ன ஒரு அற்புதமான விளக்கம் என்னன்னா, துரியோதனுக்கு தனக்கு சூது ஆட தெரியாதுங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதனால என்ன பண்ணார் துரியோதனன், எனக்கு பதில் என்னோட மாமா சகனி ஆடுவாருன்னு சொல்லிட்டாருங்களா? ஆனா தர்மர் என்ன பண்ணாரு, தனக்கு சூது ஆட தெரியாதுன்றது அவருக்கு தெரியும், ஆனா தெரியாதுன்னு யார்கிட்டையும் ஒத்துக்காம அட்லீஸ்ட் கிருஷ்ணனையாவது ஆட வச்சிருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அந்த சேவன் கிட்ட. ஆனாலும் அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, தர்மர் கிருஷ்ணனுக்கே நான் ஆடுறது தெரிய வேண்டாம், எப்படிங்க கடவுள் பகவான் நல்லது செய்யும் பொழுது என்னாலதான் நடந்தது, என்னாலதான் நடந்தது, என்னாலதான் நடந்தது. கெடுதல் நடக்கும் பொழுது யாரால நடக்குதுங்க? பக்கத்தால யாராவது இருந்தாங்கன்னா மொத்த பழியும் அவங்க மேல போட்டுருக்கு, நான் நல்லா தான் இருந்தேன், அவங்கனாலதான் அப்படின்னு. அது மாதிரி கிருஷ்ணன் சொன்னார், அட்லீஸ்ட் என்னையா ஆட வச்சிருக்கலாம், அதை விட தாண்டி நான் வந்து எனக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டாப்லையே தர்மர் அப்படின்னு. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு அந்த சேவர் கேட்க, நான் வாசல்ல தான் இருந்தேன். சரி, வாசல்ல இருந்துட்டு இதெல்லாம் நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்களா, ஏன் உள்ள வர மாட்டீங்களா, கூப்பிட்டாதான் வருவீங்களா அப்படின்னும் பொழுது கிருஷ்ணர் சொன்னாருங்களாம், அதாவது ஒரு விஷயங்களும் செய்யும் பொழுது நம்மளுடைய செயல்ல இந்த இறைநிலை கேமராவா பகிரங்கமா வெட்ட வெளி சுத்த வெளின்னு சொல்றோம் இல்லைங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் கேமராவா நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்றதை யார் மறந்துட்டதுங்க?
தர்மர் அந்த இடத்துல மறந்துட்டாரு, அதனால போர் வந்து நிகழ்ந்துருச்சு. ஒரு சின்னதா ஒரு குட்டி கதை, இதெல்லாம் நம்ம கேட்க தான் செஞ்சிருப்போம். காக்கா வந்து பாட்டிக்கிட்ட வந்து வடையை திருடிட்டு போயிடுச்சு இல்லைங்களா? என்ன பண்ணிடுச்சு? திருடிட்டு போயிடுச்சு. அங்க போய் உட்கார்ந்தது, நரி வந்தது, என்ன சொல்லுச்சு? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. போய் தான் சொல்லியிருக்கு, காக்கா அழகாவே இருக்காது, கருப்பா தான் இருக்கும். அழகா இருக்கே, ஒரு பாட்டு பாடு. அது என்ன பண்ணுச்சு? வாயில வச்சிருந்த வலையை வச்சுக்கிட்டே காக்கான்னு கத்தவும் வடக்கீழ வந்துருச்சு, நரி எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன காரணம்? செயல் என்ன செஞ்சதுங்க? காக்கா திருடிடுச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் சிலபஸ்ல எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, காக்கா போய் அந்த பாட்டிக்கிட்ட உங்களுக்கு ஒரு 2-3 சுள்ளி குறிக்க தரேன், நீங்க எனக்கு ஒரு வடை கொடுங்கன்னு கேட்டுட்டு சுள்ளியை கொடுத்துட்டு வடையை வாங்கிட்டு, நரி அதே மாதிரி கேட்டிருக்கு, நீ அழகா இருக்க ஒரு பாட்டு பாடு. அப்ப என்ன பண்ணுச்சு? காக்கா வடைய காலில் பிடிச்சிக்கிட்டு காக்கான்னு கத்துச்சான். அப்ப எதுலையுமே நம்ம செயலுக்கு ஏற்ற விளைவு என்ன இருக்குதுங்க? கட்டாயம் இருக்கதான் செய்யுது. அதாவது அதுக்குதான் ஒரு கண்ணதாசன் வந்து அற்புதமான ஒரு செயல் விளைவு தத்துவத்தை முன்னிறுத்தி ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. இது வந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு உரையாடல்னு கூட சொல்றாங்களாம். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் சொன்னான். புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்ல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அத்தனையுமே யாரா வந்து நிக்குதுங்க முன்னாடி? இறைநிலையா தான் வந்து நிக்குது. அதான் மகரிஷி ஒரு சிம்பிளா ஒரு இரண்டொழுக்க பண்பாடுல சொல்லிட்டாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கோ மனதிற்கோ சொல்லுங்க, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால கூட ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூட. ஆழியாக சொன்னாங்க, ஏகப்பட்ட தாட் பொல்யூஷன், ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு, லேண்ட் பொல்யூஷன் இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் இருக்கு, ஏர் பொல்யூஷன் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அணுகுண்டு வெடிக்குது, உலக நாடுகள் போரால துன்பம் உழுவுது அப்படின்னா என்ன காரணம்? மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய தாட் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அற்புதமா ஆழியால போன எம்ஆர்சி போகும்போது சொன்னேன். உண்மை அதுதான். நம்ம ஒருத்தங்க செயலால மட்டுமே நம்ம ஆப்போசிட் விளைவு வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. நினைச்சாவே போதும். அந்த எண்ணத்தால கூட நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கூட நினைச்சிடக்கூடாது. ஒரு ராஜா இருந்தா, நான் டெய்லி எந்திரிக்கும் பொழுது சூரியனை பார்த்தா எனக்கு செமையா யோகமா இருக்கும்ட்டு சூரியனை டெய்லி பார்ப்பாரு, நல்லா யோகமா இருந்தது. ஒரு நாள் திடீர்னு எந்திரிக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் விட்டான். பிச்சைக்காரன் வந்து ஐயோ இந்த பிச்சைக்காரன் மூஞ்சில முடிச்சிட்டோமே, இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ உடனே படியில இறங்கி வரும்போது படியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாராம் அந்த ராஜா. அப்ப அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு, உனக்கு என்ன தைரியம், காலங்காத்தால என் மூஞ்சில வந்து நீ முடிச்சிட்ட, இன்னைக்கு எனக்கு மூஞ்சில முடிச்சதுனால ரத்தக்காவே வாங்கிடுச்சு, இனிமே உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டாராம் ராஜா. அப்ப அந்த பிச்சைக்காரன் உழுது சிரிச்சான். என்ன கேட்டா, என் மூஞ்சில நீ முடிச்சதுனால உனக்கு ரத்தக்காக தான் வாங்கிச்சு, நான் உன் மூஞ்சில முடிச்சிட்டேன், எனக்கு என்னாச்சு? மரண தண்டனையே கிடைச்சிருச்சு. அப்ப உண்மையா இப்ப கரடி முடிய கட்டி கரடி முடிய எடுத்து மோதிரம் போட்டா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிடும், பணக்காரன் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. கரடியே அவன் வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க, அவன் எத்தனை முடி வச்சிருப்பான் நினைச்சு பாருங்க. அப்ப மக்கள் இன்னும் நம்மளோட மூட நம்பிக்கையில தான் நல்ல விஷயங்கள் இருக்கு, மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ரீசன்லாம் அதெல்லாம் கிடையாது. எண்ணம் சொல் செயலால் கூட அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தா கண்டிப்பா செயலுக்கு ஏற்ற விளைவு கட்டாயம் நல்லதாகவே அமையும் என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி வாழ்த்தி முடிக்கின்றேன். வாழ்க. ஒரே நிமிஷம் அவங்க ஐயா நன்றி வரை சொல்லிடுறாங்க. ஐயா ஃபீட்பேக் மாதேஸ்வரன் ஐயா, பேராசிரியர் மாதேஸ்வரன் ஐயா தான் எங்களுக்கு இன்னைக்கு ஜட்ஜா இருந்து ஃபீட்பேக்லாம் சொல்ல போறாங்க, யாரெல்லாம் எப்படி பேசணும்னு. ஐயா மார்க் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஐயா.
10 நிமிஷம் தான், பயந்து வேண்டாம், பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க எல்லாரும் பேசுனதுமே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஆசிரியர்களுடைய இதை கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் என்ன சிரமம் அப்படின்னா, ஒரு தலைப்பை 1 மணி நேரம் பேசுறதுங்கிறது ஈஸி. ஒரு தலைப்பை 1 மணி நேரம் பேசுறதுங்கிறது ஈஸி. ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டாந்து கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க். இப்போ அந்த வகையில் ஒரு சிறப்பான தலைப்பில் எல்லாரும் ஒரு நல்ல நிறைவான பேச்சு கொடுத்துருக்குறாங்க. நான் இது இப்படி முறைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பேசுனவங்க சத்தியவாணி அம்மாவா, தொண்டின் மேன்மை அப்படிங்கிற ஒரு ஆழமான தலைப்பு. ஏன்னா தொண்டு செய்யறதுக்கு தான் இந்த சங்கமே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க மகரிஷி. இப்போ அந்த வகையில் தொண்டை பற்றி மிகச்சிறப்பாக எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்சது நல்லா அந்த கணீர் குரல் சிறப்பாக நடத்தினேன். அப்போ தொண்டின் மேன்மை எனக்கு என்னன்னு தெரியணும்னா, 2வது ஐயா செந்தில்குமார் ஐயா நடத்தினாங்க வரம். அப்போ தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம். அழகா அந்த ஒரு அப்பருடைய அந்த விஷயம் சொன்னாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது. அப்போ தொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கெல்லாம் என்ன வேணுங்க, ஒரு வரம் வேணும். அப்போ அந்த வரத்தை தான் என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் சொன்னாங்க வேதாத்திரி மகரிஷி கிடைச்சதே ஒரு வரம், உடற்பயிற்சி கிடைச்சது ஒரு வரம், அழகா விளக்குனார். தவம் கிடைச்சது ஒரு வரம், காய்கல்பம் கிடைச்சது ஒரு வரம். அப்போ தொண்டு செய்யணும், அதுக்கு வரம் வேணும். 3வது தலைப்பு குடும்ப அமைதி. அப்போ தி அல்டிமேட் கோலே, முதல்ல தனி மனித அமைதி, 2வது மகரிஷி வகுத்தது குடும்ப அமைதி. இப்போ அந்த குடும்ப அமைதிக்கான தலைப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா அம்மா விளக்கி சொன்னாங்க. குடும்பம் எப்படி இருக்கணும், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இப்போ அந்த மகரிஷி எப்பவுமே சொல்லக்கூடிய கோட் ஒன்று தான், ஒருவருடைய கருத்துக்கும் ஒருவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்தல். இந்த 2 லைன்ல குடும்ப அமைதி சரண்டர். ஒருவருடைய கருத்திற்கும் ஒருத்தருடைய உணர்வுக்கும் மதிப்பளித்தல். பக்கத்து வீட்டில் இருந்து வீட்டுக்காரம்மா கேட்குது, எங்கே எங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சம் வெண்ணெய் இருந்தா கொடுங்க அப்படின்னு. இந்த அம்மா சொல்லுது, வெண்ணெய் இங்கே இல்லை, ஆஃபீஸ் போயிடுது, சாயந்தரம் தான் வரும் அப்படின்னா, இது ஒருத்தர் கருத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணலீங்க. இந்த அம்மா ஏதாவது கையில் சூடு வச்சுட்டு வீட்டுக்காரருக்கு போன் பண்ணுது, கையில் சுட்டுருச்சுங்க, எப்படியா சீக்கிரம் வாங்க அப்படின்னு. நம்ம இங்கே சுட்டுச்சா, கீழே சுட்டுச்சா, இங்கு போட்டையா, மாவு எடுத்து வச்சையா, இது சொன்னால் கருத்துக்கு மதிப்பு, அவர் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்னு இருக்கும். 25 வருஷமா ஜோராக்குறேன், என்னத்தான் கொப்பனத்தில் பழகி கொடுத்தாங்களோ அப்படின்னா இப்போ அவருடைய ஃபீலுக்கு நான் என்ன கொடுக்கல. அப்போ மகரிஷி சொல்றது உணர்வுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளித்தல். இப்போ அற்புதமா அந்த குடும்ப அமைதி, முதல் தொண்டின் மேன்மை, அதுக்கு வர வந்துருச்சு, முதல்ல குடும்ப அமைதி. அப்போ குடும்ப அமைதி வந்துருச்சு. குடும்பத்தில் டிராவல் பண்றாங்க ஒரு 10 வருடம் 20 வருடம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சமஸ்கிருதத்தை 4வது சொல்லுவாங்களே, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரதஸ்தம், அதை தான் அவர் பேசினார். இப்போ குடும்ப வாழ்க்கையில நிறைவாயிருச்சு. ஒரு 20 வருடங்களுக்கு மேல ஒரு தேடல் இயல்பாகவே வரும். குழந்தை பிறந்தாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, ஒரு தேடல், இறைவனை பற்றிய தேடல், வானப்பிரதஸ்தம் அப்படிங்கிறத பத்தி மிக விளக்கமா பேசியிருந்தார். என்ன தேடல் அப்படின்னா, இப்போ மகரிஷி 11 வயதுல வந்த அந்த ஒரு 3 கேள்வி தேடல் தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேதாத்திரியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அப்ப அந்த தேடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த தேடல், வள்ளலார் கூட தான் சொன்னாங்க, பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு அப்படின்னு சொன்னா அந்த தேடல், அதை பத்தி சிறப்பா சொன்னாங்க. கடைசியா அது அல்டிமேட் வெள்ளை அடிக்க வேண்டாம்னு சொல்லி தொடங்கினாங்க. மகாபாரதத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை உதாரணமா சொல்லி, ஏன்னா மகரிஷியினுடைய 14 திட்டங்கள்ல இந்த செயல் விளைவு தத்துவம். அப்ப அந்த தேடல்ல நிறைவா வருவது என்னன்னு சொன்னா, செயல் விளைவே நீதியே, அதுதான் இறை உணர்வு, இறை உணர்வு சட்டம், காஸ் அண்ட் எஃபெக்ட். அதை மிக விளக்கமா அம்மா சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறேன். தொடங்குனது எங்க? தொண்டுல தொடங்கி இப்ப நீங்க வந்த சப்ஜெக்ட் கடைசியா செயல் விளைவு தத்துவத்துல, செயல் செஞ்சா விளைவு கட்டாயம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு நிறைவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில மகாபாரதத்தை தொட்டதுனால எனக்கு ஒரு அது ஒரு சம்பவம் நினைவுகிறத சொல்லி நிறைவு செய்யறேன். போர் நடக்க போகுது. நடக்க போற காலகட்டத்தில் அவங்க மாதிரி தான் துரியோதனுக்கு, சரி கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. போர்னா இப்படி இருக்கணும், தர்மசாஸ்திரம்னா இப்படி இருக்கணும், போர் விதிமுறைகள் இப்படி, தர்ம யோகங்களை இப்படி வகுக்கணும் அப்படி. இப்போ அந்த நடுவில் இருக்கிற ஒரு ஆள் சொல்றார், நீ பாண்டவர்களையே இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு?
துரியோதனை நீ அவங்ககிட்ட போய் போற வேண்டாம், இந்த நல்ல விஷயங்களை தர்ம விஷயங்களை நீ அங்கே போய் சொன்னீங்கன்னா போரே நடக்காது இல்லையா? சரி பரவாயில்ல, கிருஷ்ணர் போறாரு, போய் அங்க துரியோதனை கூப்பிடுறாரு, பேசதான் தொடங்குற 2 வார்த்தை. துரியோதனை சொல்றான், நீ நிறுத்து, எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ சொல்ற கேட்கறதுக்கு அங்க ஒரு 5 பேர் என்ன பண்ணுவான், உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ அவன்கிட்ட போய் இந்த கருத்தெல்லாம் சொல்லு, எனக்கு எதுவுமே தெரியும், நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு. திருப்பி கிருஷ்ண பரமாத்மா வந்தார். இதுல என்ன நம்ம கத்துக்க வேண்டியதுன்னா, இப்ப நம்மெல்லாம் துரியோதனா இல்ல பாண்டவர்கள். எனக்கு உடற்பயிற்சி தெரியும், துரியோதனை எப்படி எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றானோ, தெரிஞ்சுன்னு என்ன பண்ண மாட்டேன், கற்கும் அறநெறிகளை வாழ்வில் பயன்படுத்துதல் சொல்லுவார். அப்ப நான் எல்லாமே தெரிஞ்சு செய்யாம இருந்தேன்னா அப்ப நான் யாரு? துரியோதனா பாண்டவர்கள்? குழப்பறமா? அப்போ எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப துரியோதனுக்கு பாண்டவர்களோட விஷயம் தெரியும், நல்ல விஷயம் தெரியும், எது தர்மம் தெரியும், எது நல்லதுன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சதை என்ன பண்ணலீங்க, அப்ளை பண்ணல. அப்போ அப்ளை பண்ணாத வரைக்கும் நாம் எல்லாருமே யாரு? துரியோதனர் தான். அப்படிங்கிற வகையில கற்கும் அறநெறிகளை நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட மகிழ்ச்சியுடைய கடைசி நாள் உரை கேட்ட ஆசிரியர்களுக்கு நடத்தினார். அவர் அடிச்சு சொல்ற விஷயம் ஒன்னே தான், இது சாதனை மார்க்கம், நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பிராக்டிக்கலா தான் போகணுமே தவிர போதனைகளா போயிடக்கூடாது அப்படிங்கிற வகையில மிக சிறப்பாக ஒரு இந்த நிகழ்வு நடந்துச்சு. நான் கூட பேச நினைச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஆசிரியர்களை கூப்பிட்டு, எப்படி நம்ம ரவிக்குமார் ஐயா உங்களுக்கு கீழே ஒரு பட்டிமன்ற டீம் திருப்பூர் இருக்கும், அவங்களுக்கு போட்டியா இன்னொரு டீம் இங்கே ரிச்லேண்டில் உருவாகிட்டு இருக்குது. இன்னும் ஆசிரியர்கள் நல்லா சிறப்பாக கொடுத்தாங்க. இன்னும் எனக்கு கூட பாயிண்ட்ஸ் நிறைய நான் எடுத்து வச்சுக்கிட்ட வெளியே போய் பேசுறதுக்கு. அந்த வகையில் நிறைய கருத்துக்களை உள்ள கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேலும் வளரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த மாதிரி மேம்படணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை வாய்ப்பு கொடுத்த பொறுப்பாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ரிச்லேண்ட் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வாழ்வுடன் சிறப்பாக ஐயா வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அறிவுரையாக எடுத்து நம்ம லைஃப்லேயும் அப்ளை பண்ணலாம். ஐயா வாழ்த்து இல்லாங்க. பேராசிரியர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி உரையை நிறைவு செய்வதற்காக வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் அரங்காவலர், வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் பொருளாளர் பிரம்மஞானி ஆயிட்டாங்க ஐயா அவர்களை, சண்முகம் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமது வேதாத்திரி ரிச்லேண்ட் அறிவித்திருக்கோயிலின் கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய துணை பேராசிரியர் செல்வி அவர்களும், தவம் நடத்திய கோமதி அவர்களும், வரவேற்புரை நடத்திய விஜயலட்சுமி அவர்களும், கருத்தரங்கத்தில் பேசிய சத்தியவாணி தொண்டின் மேன்மை பற்றி நல்லா விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி செந்தில்குமார் ஐயா மரம், நித்யாமா வந்து குடும்ப அமைதி பற்றி சொன்னாங்க. மகாதேவன் ஐயா மனிதனின் தேடல், விஜயலட்சுமி அவர்கள் செயல்விளைவு தத்துவம். அனைத்தும் இந்த 5 பேருமே நல்லா சிறப்பாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னது மிகவும் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த பேராசிரியர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களும் நல்லா சிறப்பாக ஒரு 10 நிமிஷம் அவருடைய உரையை நல்லா எடுத்து சொன்னாங்க. அவர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த மாதம் இதே மாதிரி 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க ஐயா, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது. நன்றி, வாழ்வளமுடன். இந்த சொற்பொழிவாற்றிய அனைவருக்கும் என்னுடைய சார்பில் ஒரு சின்ன பரிசு கொடுத்துருக்கீங்க. எல்லாம் மேடைக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க, எல்லாம் பசிக்குது. இல்லையே வார்த்தைங்கிறது தெரியும்.
வாங்கக்கா வாங்க. நான் bell அடிச்சு